ஓம் நம சிவாய. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன்பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். எதுவுமே எங்க வாழ்க்கையில இல்ல. பணம், புகழ், சந்தோஷம் இதை நாங்க பார்த்ததே இல்ல. கடைசி வரைக்கும் நாங்க பார்ப்போமா இல்லையா அப்படிங்கிற ஏக்கத்தோட இருந்துகிட்டு இருக்கோம். நாங்களும் ஒரு நாளைக்கு கோடீஸ்வரனா ஆக மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு பொக்கிஷம். பெருமைக்காக சொல்லல, இந்த பிரபஞ்சம் என் மூலியமா உங்களுக்கு சொல்ல நினைக்கிறத சொல்லுது. அவ்வளவுதான். கண்டிப்பா உங்களுடைய நிலையை மாற்றும். இல்லைன்னா உங்களை தூங்க விடாம செய்யக்கூடிய வலிமையாவது இந்த வீடியோவுக்கு இருக்கும். அதனால ஒரு நாள் நீங்களும் முயற்சி பண்ணுவீங்க, உழைப்பீங்க, உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. நீங்களும் ஒரு நாள் இந்த உலகத்துல கோடீஸ்வரர் தான். சரி, நம்ம வாழ்க்கையில எப்படி கோடீஸ்வரராக போகிறோம்? இந்த ஜோதிடம் நம்ம கோடீஸ்வரியாக மாறுவதற்கு என்ன அமைப்பை கொடுத்திருக்கிறது அப்படிங்கறத பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி இங்க பூஜை பொருட்களும், அதாவது கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். சரி, முதல்ல நீங்க யாரு? எப்படிப்பட்ட பலம் பொருந்தியவர்கள்? உங்களுக்குள்ளார இருக்கிற அற்புதமான விஷயங்கள் என்ன? எந்த விஷயங்களை வச்சு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? இன்னும் ஒரு படி மேல போய் உங்களுக்கு இருக்கிற திறமையால எப்படி நீங்க கோடீஸ்வரராக வர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, 6வது ராசி கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன். அப்ப புதன் அப்படின்னா நட்புல சிறந்து விளங்குவீங்க. நட்புக்காக உயிரையும் கொடுப்பீர்கள். பதற்றம் இல்லாம எந்த ஒரு செயலையும் விஷயங்களையும் இக்கட்டான சூழ்நிலையையும் கடக்கக்கூடியவர்கள் கன்னிராசி நண்பர்கள். அதுபோல தோழிகள். கன்னிராசி அப்படின்னா பெண்களுக்கே உரிய வெட்கம், நாணம், அமைதி, அதே நேரத்துல எதையும் தாங்கும் இதயம். இக்கட்டான நேரத்துல மிக கஷ்டமான சூழ்நிலையில சரியா முடிவு பண்ற அந்த பெண்களின் குணம் அப்படியே உங்களுக்கு இருக்கும். நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் அதிரடியா வெளிப்படுத்த மாட்டீங்க. அதாவது ஒருத்தவங்களை தண்டிக்கணும், திட்டணும், புரிய வைக்கணும் அப்படின்னா அதிரடி, வேகம், கோபமா பேசுறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஒரு மென்மையான போக்க கடைபிடிக்க கூடியவர்கள். புதன் யாருன்னு பார்த்தோம்னா 50 பூதங்கள். இந்த உலகத்துல இருக்கிற 5 பூதங்களில் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதுல நிலத்தை சுட்டி காட்டக்கூடியது புதன் பகவான். அதனாலதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார், புதனை பூமி தாய் அப்படின்னு சொல்றோம். பொறுமையும் அசையாத நம்பிக்கையும் எடுத்த காரியத்துல உறுதியும் இருக்கக்கூடியவர்கள். உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லாம இருக்கிறவங்க புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும். ஆனா அதே நேரத்துல பல கஷ்டங்களுக்கு, பல துன்பங்களுக்கு, பல வேதனைகளுக்கு ஆளாகுவீர்கள் உங்க வாழ்க்கையில. உங்களுக்கு மட்டும் இறைவன் எதையுமே ஈஸியா கொடுத்துட மாட்டார். பல சோதனைகள் நடக்கும், பல கட்ட சோதனைகள் நடக்கும். உயிர் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும். மற்ற எல்லாத்தையும் புடுங்கிறது மாதிரி கஷ்டங்கள் வரும். சொல்ல முடியாத துன்பம், அவமானம், அசிங்கங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திருப்பீங்க. அதனாலதான் இந்த உலகத்துல எது நடந்தாலும் அந்த மன தைரியத்தை விட மாட்டீர்கள். உலகத்தை முழுமையாக புரிந்து கொண்ட, அத்தனை அனுபவத்தையும் தெரிந்து கொண்ட ஒரு ராசி எதுனா அது கன்னிராசி தான். அவமானம், அசிங்கம், பிரச்சனைகள் இதிலே வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுபவர்கள். வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நிறைய பேர் கத்துக்கணும். அப்படி சமாளிப்பீங்க. ஆனாலும் அனுபவிக்காத கஷ்டங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கல்யாணம் ஆனவங்க பல வருடங்களாக எந்தவித சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நினைவு தெரிஞ்ச நாள் முதலா பல பேர் சொல்லியிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டங்களையும் அவமானங்களையும் மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எங்க எங்களுக்கு பெருசா அதிர்ஷ்டம் வரப்போகுது? நாங்க எங்க கோடீஸ்வரனா வாழ போறோம்? எங்க வாழ்க்கையில குடும்பம் பிரிஞ்சிருக்கு, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும், சரியான வேலை இல்ல, தொழில் இல்ல, கடன் பிரச்சனை அதிகரிக்குது, எப்படாப்பா இதுல இருந்து மீளுவோம் அப்படிங்கிற வேதனைகள் மட்டும் எங்களை எப்பொழுதுமே விட்டதில்லை. பணம் காசு வருதோ இல்லையோ, இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் தேடி தேடி ஓடி வந்து அணைச்சிக்குது. எதுவுமே வரலனாலும் அதுவாவது வருதுன்னு நாங்க கொஞ்சம் கஷ்டத்திலையும் சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற கன்னிராசி நண்பர்கள், தோழிகள்ல நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த வாழ்க்கை வாழறதுக்கு பதிலாக செத்துடலாம் அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர்.
எப்பொழுதுமே தயவு செஞ்சு இதை நம்புங்க. கஷ்டங்களே பார்க்கலையா, கண்டிப்பா இதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், காரணம் இருக்கும். அந்த இறைவன் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டார். இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு நாங்க 5 வருஷமாவா, 10 வருஷமாவா, இல்லது 20 வருஷமாவா, அல்லது பிறந்ததுல இருந்தா எப்படியா, ஒரு அளவு வேண்டாமா? கடவுள் அப்படிங்கிறவர் இருக்காரா? அப்படி இருந்திருந்தா என்னை எந்த அளவுக்கு அவமானப்பட வச்சிருக்க மாட்டார், கஷ்டங்களை அனுபவிக்க விட்டிருக்க மாட்டார். ஒவ்வொரு நிமிஷமும் நான் படுற கஷ்டம் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கலையா? ஆண்டவன் இருந்தா கண்டிப்பா இதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார், நல்லது அப்படின்னு செஞ்சிருப்பாருங்கிற குறைகள் நிறைய ஆண்டவன் மேல சொல்லக்கூடிய அமைப்புகள் உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கும். கன்னிராசின்னு சொன்னா இந்த 3 வார்த்தைகள், இதை தாண்டாம நீங்க வெற்றியை அடையவே முடியாது. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இது கடந்து போயே ஆகணும். கடன், நோய், வழக்கு, உங்க வாழ்க்கையில இதையெல்லாம் கடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை அடைய முடியும். இந்த விஷயத்தை கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுக்கணும். முதல்ல இதை கடக்காம உங்களால எந்த ஒரு வெற்றியையும் அடைய முடியாது. கடனிலேயே எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருங்க. அவமானமா, அசிங்கப்படுவீங்களா, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதா, இல்ல ஊரை விட்டு ஓடுறதா, இல்ல தற்கொலைக்கு கூட முயற்சி பண்ணுவீங்க இந்த கடன் பிரச்சனையினால. அதுபோல நோய், செத்து பிழைக்கிற நிமிடங்கள் அந்த நோயால. அதுபோல வழக்கு, பயம், பதற்றம், எதிர்கால வாழ்க்கையே சூன்யமாயிடுச்சோங்கிற ஒரு வேதனை, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க தாண்டி ஆகணும். இப்ப ஏதாவது இருக்குதா, பரவாயில்ல, சந்தோஷப்படுங்க. கடன் இருக்கா, ஒரு படியை தாண்ட போறோம், அல்லது ஒரு மலையை தாண்ட போறோம், அல்லது ஒரு கடலை தாண்ட போறோம்னு சந்தோஷப்படுங்க. கடனுக்கு அடுத்தது நோய் இருக்கா, ரொம்ப சந்தோஷப்படுங்க. அடுத்த வினையும் தீரப்போகுது, கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வருவோம். அடுத்தது வழக்கு இருக்கா, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுங்க. கர்ம வினைகள் தீர்ந்து, முன்ஜென்ம பாவ வினைகள் தீர்ந்து கர்ம யோகம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய காலகட்டம் தான். ஒவ்வொரு கஷ்ட நேரத்திலையும் இந்த சந்தோஷங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். எப்பொழுதுமே உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, இந்த கெடுபலனை குறைக்கணும், கொஞ்சம் கஷ்டத்திலையும் சந்தோஷமா வாழணும், அப்ப கஷ்டத்தை மறந்து வாழணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய வீட்டை ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி கட்டிங்க, இல்லைன்னா ஒரு கோர்ட் மாதிரி அமைச்சிக்கங்க. ஏதாவது ஒரு ரூம்ல அங்க அடிக்கடி போய் அந்த ரூம்ல போய் இருங்க. அடிக்கடி கோர்ட்ல வாதாடுறது மாதிரி அல்லது கூண்டுல நிக்கிறது மாதிரி இப்படிலாம் நினைச்சு பாத்துங்க. அந்த கஷ்டங்கள் உங்களை சீக்கிரம் விடுவிக்கும். இது ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக நீங்க நினைக்கலாம், ஆனாலும் கெடுபலன்களை குறைக்க இது ஒரு அற்புத பரிகாரங்கள் இதெல்லாம். அப்ப எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் இது மாதிரி நீங்க இறைவனை நம்பி இது மாதிரிலாம் செஞ்சுக்கும் போது இந்த நோய், கடன், முன்னோர்கள் தொல்லை, இதுல இருந்து விடுபடலாம். முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள், ஏன்னா அவர்களுக்கான மரியாதை நம்ம கொடுக்கல. ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் அவர்களுக்கான ஈமக்கிரிகையை நம்ம பண்ணல அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வரும்போது அவங்க எல்லாம் விலகி நிற்பாங்க. நம்ம குடும்பத்தை காத்து நிற்கிறது குலதெய்வங்களாக நம்முடைய முன்னோர்கள் தான். அவர்கள் விலகும் போது பிரச்சனைகள் அதிகரிக்கும் நம்ம வாழ்க்கையில. அதனாலதான் அவர்களுக்கான கடனை நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கணும். உங்க குடும்பத்துல கண்டிப்பா இந்த பிரச்சனைகளை சந்திப்பாங்க. கடன், நோய், வழக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒருத்தராவது சந்திப்பீங்க. அதோட தோழிகளா இருந்தா சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் துளிகள் தான், ஆறா ஓடும், துணியெல்லாம் நனைஞ்சிரும், அத்தனை கண்ணீர் துளிகள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுல இருந்தெல்லாம் நீங்க மீளணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும், உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், அதுக்கு மேல இறைவன் மேல நம்பிக்கை இருக்கணும். இந்த பிரபஞ்சம்னா என்ன, இறைவன்னா என்ன, நம்மளால சாதிக்க முடியும், நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். இறைவா நீ இருந்தா நான் எதையுமே தாங்கிப்பேன், உன்னுடைய பார்வை கிடைச்சா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. இத்தனை கோடி மக்கள்ல உன்னுடைய பார்வை ஒரு முறையாவது, ஒரு செகண்டாவது என் மேல விழுந்தா போதும், நான் எதிலிருந்து மீண்டு விடுவேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட இறைவனை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லுங்க. உங்களாலையும் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க முடியும். நீங்க வேணா நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கு, இப்ப அந்த சூழ்நிலையில தான் நாங்க இருக்கோமா, ஒவ்வொரு நாளும் உயிர் பொழிச்சா போதுங்கிற நிலையில நாங்க எங்க கோடீஸ்வரனா வருது அப்படிங்கிற கோபம் கூட உங்களுக்கு வரும். ஒரே நாள்ல அதிர்ஷ்டம் கைகூடி ஒரு மேஜிக் நடந்து செல்வ யோகம் வந்து சேரும் அமைப்பு அபூர்வமா சிலருடைய வாழ்க்கையில நிகழும். நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி தான் நிறைய பேர்ல பல கோடி பேர் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. நினைச்சு பார்க்க முடியாத யோகம் அவங்களுக்கும் வந்திருக்கும். இல்லனா பூர்வீக சொத்துக்கள் மூலியமாகவோ, திடீர் பதவி யோகத்தாலேயோ, அல்லது சீட்டுகள், லாட்டரி சீட்டுகள், அல்லது பங்கு சந்தைகள் மூலியமாகவோ, இப்படி சில பேருடைய வாழ்க்கை சட்டுன்னு மாறி போகும், அப்படியே தலைகீழா மாறி இருக்கும். அதுபோல சிலர் மெல்ல மெல்ல கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, துரோகங்கள், தோல்விகள் இதெல்லாம் அடைஞ்சு மெல்ல மெல்ல முன்னேறி கோடீஸ்வர நிலையை அடைந்திருக்கிறார்கள். அப்ப இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கும்போது இந்த அதிர்ஷ்ட யோகம், இந்த ஒரு நிலை, இந்த ஒரு கோடீஸ்வர யோகம் நமக்கும் உண்டா, நமக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கத்தோட பார்க்கிற ஒரு குழந்தையா நீங்க இருக்கீங்க. ஒரு குழந்தை
மாமரத்துல இருக்கிற மாம்பழத்தை பார்த்து ஏங்குது. ஏன்னா அழகா இருக்கு, கலரா இருக்கு, நாக்குல எச்சு வருது, சாப்பிடணும்னு தோணுது. ஆனா அது உயரமா இருக்கு, அதனால பறிக்க முடியாது அப்படிங்கிற ஏக்கமும் இருக்கு. அந்த மாதிரி தான் என் அன்பு நண்பர்களாலையும் தோழிகளாலையும் இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை, கோடீஸ்வரியாக மாறக்கூடிய நிலை இருக்குது. அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி சராசரி வாழ்க்கைக்கே போராடுறோம். இந்த நிலையில நாம எங்க கோடீஸ்வரனா ஆவறது? அந்த அதிர்ஷ்டம், அந்த யோகம் நமக்கு உண்டா அப்படின்னு பல பேருக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுது. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த இறைவனின் அருள் இருந்தா, முறையான உழைப்பு இருந்தா, புதிய சிந்தனை இருந்தா, எந்த ஒரு தொழில் மூலியமாகவும் வேலை மூலியமாகவும் கோடீஸ்வரராக நம்மளால முடியும். பல பேருடைய ஜாதகத்துல கோடீஸ்வர யோகம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பூமியில பிறந்த அத்தனை பேருடைய ஜாதகத்திலையும் கோடீஸ்வர யோகம் இருக்கு, அது தெரியுமா? ஆனா அதை முறையா நம்ம பயன்படுத்திக்கிறோமா? எந்த நேரத்துல நமக்கு கிடைக்குது அதை முறையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சி எடுத்து அதை எது தடுக்குது, அந்த தடையை உடைச்சி நம்ம வெளியில வரமா, கோடீஸ்வர யோகத்தை நம்ம அடையறோமா அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளால அது முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல நேரம் இருக்கு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த சுகமான ஒரு காலகட்டம் இருக்கு. எல்லாருமே கோடீஸ்வரராக முடியும். ஜாதகத்தில் இருக்கிற சிறப்பு அம்சங்களை கண்டுபிடிச்சு அதுக்கேற்றது மாதிரி பல விஷயங்களை கடைபிடிச்சு நாமளும் கோடீஸ்வரராக முடியும். யார் தன்னுடைய வாழ்க்கையில செல்வந்தராகவும் சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை கொண்ட நபராகவும் திகழ்வார் அப்படிங்கிற விதி ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜாதகத்துல இருக்கு. சில கிரக அமைப்புகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்புகளை சரியா பயன்படுத்த தெரியாமலேயே நம்ம மிஸ் ஆயிடுறோம். அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்காம அதுக்காக ஏங்கறத விட்டுட்டு நம்ம ஜாதகத்துல எந்த நேரத்துல எந்த துறையில ஈடுபட்டால், எந்த தொழில ஈடுபட்டால், எந்த வேலையில ஈடுபட்டால், அல்லது எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்கு போனா நம்மளால கோடீஸ்வரராக முடியும் அப்படிங்கறத கண்டறியணும். உண்மையை சொல்லணும்னா உழைக்காம யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது அதிக நாட்கள், அதிக காலங்கள், அதிக சந்ததியினரை எட்டாது, நிலைக்காது. அப்ப ஒருத்தர் ஏழ்மை நிலையிலிருந்து செல்வந்தராக மாறுகிறார் அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான திறமை, கடும் உழைப்பு, புதுவிதமான யோசனை, செயல்பாடு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் செல்வந்தராக முடியும். அதோட கொஞ்சம் என்ன இருக்கணும், அதிர்ஷ்டமும் இருக்கணும். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்துக்காக நம்ம காத்திருக்கிறத விட்டுட்டு ஏங்கறத விட்டுட்டு இந்த விஷயமெல்லாம் கவனிச்சு நம்ம செயல்பட்டு நம்ம கூட கொஞ்சம் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை எப்படி உருவாக்குறது? அதுதான் கடவுள், அதுதான் ஆன்மீகம், அதுதான் பிரபஞ்சம். அதனுடைய சக்தி நமக்கு கொஞ்சம் கிடைச்சது அப்படின்னா நாமளும் ஒரு நாள் கோடீஸ்வரராக முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் செலவழிக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருப்பீங்க. அதே நேரத்துல பணத்தை வரவழைக்கிறதுல ஆர்வம் அதிகமா இருக்கும். அந்த ஆர்வமே உங்கள்கிட்ட பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த குணத்தை நீங்க வளர்த்துக்கணும், இந்த எண்ணங்களை நீங்க வளர்த்துக்கணும். பணத்தை நேசிக்கக்கூடிய எண்ணம், பணத்தை ராத்திரியும் பகலும் நினைக்கக்கூடிய எண்ணம். முடிஞ்சா கனவுல வரவழைங்க. பெட்டி பெட்டிய நம்ம வீட்டுல பணம் இருக்கிறது மாதிரி கனவுல கூட வரவழைக்கலாம். கனவுலையாவது வரவழைங்க. அந்த கனவு உங்களது உழைப்புக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும், ஒரு ஆற்றலை கொடுக்கும், ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிற ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுபோல குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இணக்கத்தை ஏற்படுத்திங்க, ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திங்க. குடும்பத்துடைய ஆதரவு உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. எப்பொழுதுமே நீங்க ஆண்களோ பெண்களோ குடும்பத்தின் ஆதரவு இல்லாம உங்களால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. நான் தனியா ஜெயிச்சு காட்டுறேன், கண்டிப்பா கஷ்டம். அதுவே சில நேரத்துல நமக்கு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும். யாரையும் மதிக்கல, குடும்பத்தோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னா மனைவி, தாய், குழந்தைகள் இவர்களுடைய நெருக்கம் அதிகரிக்கும் போது உங்களது எனர்ஜி அதிகரிக்கும், சிந்தனை அதிகரிக்கும், அதன் மூலமா உழைப்பு அதிகரிக்கும். அங்கு வருமானமும் லாபமும் உங்களுக்கு அதிகமா கிடைக்க வாய்ப்புண்டு. அதுபோல உங்களுக்கு சுக்கிரன், சனி, புதன் இவர்களுடைய தசையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். எந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. எது கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். முழு தேவையும் பூர்த்தி ஆகும். அது மட்டும் இல்ல, சனி பலம் பெற்று இருந்துச்சு அப்படின்னா செழிப்பான வாழ்வு. அதுபோல சுக்கிரனோ புதனோ நீச்ச பங்கம் பெற்றிருந்தால் பெரிய தலைவனாக, மக்கள் தலைவனாக, செல்வ சீமானாக, மாபெரும் முதல்வனாக, அரசனாக, மந்திரியாக உங்களால் உருவெடுக்க முடியும், அவதாரம் எடுக்க முடியும். இப்படி புது புது அவதாரத்தை நீங்க எடுப்பீங்க. அதுபோல புதன் நீசனாக, சனி பலமிழந்தால் எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஏற்படும். இது ஒரு மாயை, உங்களை செயலிழக்க வைக்கும். நெகட்டிவ் எனர்ஜி உங்கள்ட்ட அதிகமா வர ஆரம்பிக்கும். அப்படி வருது அப்படின்னா இந்த புதன் நீச்சம், சனி பலம் இழக்கிறது இதனாலதான் வரும். அப்ப நீங்க சுதாரிச்சுக்கணும். நிறைய குறிக்கோள்களை
அல்லது ஒரு குறிக்கோளை வர வச்சு அதுல சாதிச்சு முடிக்கணும், சாதிச்சு காட்டணும். அதுல சாதிக்கிற வரைக்கும் நீங்க ஓயக்கூடாது. உங்க மனசுல அந்த சோர்வு, பயம், இந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, கடன் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற பிரச்சனை எதுவுமே தலை காட்டாம இருக்கும்போது இந்த யோகங்களை உங்களால் முழுமையாக பெற முடியும். எந்த யோகம்? கோடீஸ்வர யோகம். அப்ப இந்த கோடீஸ்வர யோகத்தை பெறணும் அப்படின்னா அவ்வளவு ஈஸி இல்லை. இதுக்கு முன்னாடி கோடீஸ்வரராக ஆனவங்க அல்லது இருக்கிறவங்க அவங்கள நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அவங்கள பத்தி புரிய முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அவர்கள் வாழ்க்கையில படுற கஷ்டங்கள், துன்பங்கள் நம்மளை விட 100 மடங்கு அதிகமா அவங்க பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மில்லி செகண்டும் அவர்கள் படாத அவமானங்களே இருக்காது. ஆனாலும் இங்க பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில வர வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு நம்மளை கோடீஸ்வரனாக்கணும் விதியே ஆசைப்பட்டாலும் அதை நம்ம அனுபவிக்கிறது இல்லை, அதை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. அதையெல்லாம் விட்டுட்டு ஜெயித்தவர்களை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டதுண்டு, அதிசயப்பட்டதுண்டு, பொறாமை கூடப்பட்டதுண்டு. ஆனா அவர்கள் வாழ்க்கை சரித்திரத்தை புரட்டி பார்த்ததுண்டா? எத்தனை வழிகள், எத்தனை கண்ணீர் துளிகள், எத்தனை தோல்விகள், எத்தனை துரோகங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிராகரிப்புகள், எத்தனை இழப்புகள், எத்தனை தற்கொலை முயற்சிகள். புரட்டி பார்த்தா தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் செத்து செத்து பிழைத்தது. அவர்களுடைய இதயத்தை தோண்டணும்னா தெரியும் எத்தனை பேரால் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் எத்தனை அவமானங்களை, தோல்விகளை, துரோகங்களை சந்திச்சு சுயம்புவா முளைச்சிருக்கிறார்கள் அப்படின்னு அவர்களுடைய இதயத்தை புரட்டி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அது உங்களாலையும் முடியும். அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு தடைகள் அதிகமா இருக்கு, துரோகங்கள் அதிகமா இருக்கு, வாய்ப்பே கிடைக்கல, பெத்தவங்க சரியில்லை, வந்தவங்க சரியில்லை, கிடைச்ச வேலை சரியில்லை, எடுத்த தொழில் சரியில்லை, எங்க தலையெழுத்து சரியில்லை, விதி சரியில்லை அப்படின்னா உங்களை இந்த உலகம் மட்டுமல்ல இந்த விதியும் சேர்த்து கேலி கிண்டல் செய்யும், கிண்டல் பண்ணி சிரிக்கும். அதனால நம்மளாலேயும் முடியும். கோடீஸ்வரனாக அவர்கள் மட்டும்தானா? நம்மளாலே முடியும். நாமும் மனித இனம்தான். அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற அத்தனை வாய்ப்பும் நமக்கும் கிடைக்கும். அவர்கள் பட்ட துன்பங்களை நாமும் பெற்றால் நாமளும் ஒரு நாள் கோடீஸ்வரன் தான் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்க மனசுல வந்தா போதும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதனால கன்னிராசியாலையும் முடியும். முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. விதியே இருந்தாலும் அதை வெல்லக்கூடிய மதியை கொடுத்தவரும் அந்த இறைவன் தான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சிவன் எப்படி விதி அப்படிங்கறத அமைச்சு சனி பகவானை அங்க கணக்கு பார்க்க சொல்லி போட்டிருக்காரோ அந்த மாதிரி அந்த விதியையும் வெல்லக்கூடிய மதியையும் உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்ப நம்மளால முடியும். இந்த உலகம் கேலி கிண்டல் செய்யறதுல இருந்து உலகத்துக்கு சரியான பதிலடி நம்மளால கொடுக்க முடியும். அப்ப கன்னிராசி நண்பர்களுக்கு தனியா இருந்தா நல்லதா, கூட்டு குடும்பமா இருந்தா நல்லதா அப்படின்னா வாழ்க்கையில கூட்டு குடும்பமா இருக்கும்போது சிறப்பான பலன்களை அனுபவிப்பீங்க. சீக்கிரம் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல உங்கள் மனசு தனியா போகணும் அப்படின்னு தான் ஏங்கிட்டு இருக்கும், அப்படின்னு தான் சொல்லும். ஆனாலும் இருக்கிற இடத்துல சின்ன சின்ன மாறுதல் செஞ்சு அதுல வாழ்ந்து பாருங்க, சந்தோஷமா வாழ்ந்து பாருங்க. அதே நேரத்துல வாழ்ற இடத்துல ரொம்ப சென்டிமெண்ட் பாக்குறவங்க, பாரம்பரியத்தை விரும்பக்கூடியவர்கள், இது எங்க அப்பா வாழ்ந்த இடம், இது எங்க தாத்தா வாழ்ந்த இடம், இது எங்க பாட்டி வாங்கின இடம், இந்த வீட்டுல எங்களது குடும்பம் முன்னோர்கள் வாழ்ந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். சொந்த வீடு உங்களுக்கு அமையணும், பெரிய பங்களா அமையணும் அப்படின்னா நல்லா உழைச்சிங்க அப்படிங்கும்போது 35 வயசுல இருந்து 92 வயசு வரைக்கும் உங்களால எப்ப வேணாலும் நீங்க சொந்த மாளிகை கட்டுவீங்க. அதே நேரத்துல வாழ்க்கையில ஜெயிச்சு தான் கட்டுவீங்க. அப்ப ஒவ்வொரு கணமும் நம்ம கோடீஸ்வரன் ஆகணும். அதுக்கு எப்படி உழைக்கணும், அதுக்காக எப்படி கஷ்டப்படணும், அதுக்காக எப்படி பிரச்சனைகளை நம்ம சந்திச்சு அதுல இருந்து மீண்டு வரணும், இறைவனை எப்படி நமக்கு துணையா நிக்க வைக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவனின் அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் அதிபதி புதன் எப்பொழுதுமே சூரியனை ஒட்டியே இருக்கிறதுனால ஒரு துணை தேடும் கிரகம். அதனால உங்களுக்கு தனிச்சிருக்கிறது நல்ல அதிர்ஷ்டம் இல்லை. நண்பர்களோடு அல்லது கணவன் மனைவியோடு அல்லது காதலன் காதலியோடு நீங்க சேர்ந்திருக்கும் போது உங்களுக்கு பலம் அதிகம். எப்பொழுதுமே புதனை நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமா காதலர்களா இருக்கும்போது உங்களுக்கு பலம் அதிகமாக கிடைக்கும். கன்னிராசி தோழிகள் நண்பர்கள் காதலிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடைவீங்க. காதலிக்காக காதலனுக்காக உயிரை மட்டும் கொடுக்க மாட்டீங்க, வாழ்க்கையில முன்னேற்றம் காட்டுவீங்க. புதனை காதல் கிரகம் அப்படின்னு சொல்லலாம். புத்திக்காரகன் புதனை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அவர் அப்படி உங்களுக்காக செயல்படுவார். நல்லா இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. நான் வெற்றிக்காக என்னுடைய புத்தியை செயல்படுத்தணும், என்னுடைய அறிவை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெற்றிக்காக அந்த புதனும் உழைக்கும், கஷ்டப்படும். குறுக்கு வழியில பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குறுக்கு வழியில அந்த புதன் செயல்படும். அதுபோல நீதி நேர்மை உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே உங்கள் வாழ்க்கை அது கடத்தி கொண்டு போகும். பொதுவாகவே புத்தி அப்படிங்கிற அறிவு, உணர்ச்சி அது வேற. உணர்ச்சியோட
இணைஞ்சு புத்தி அறிவு செயல்பட்டா மிகப்பெரிய இடத்தை உங்களால் அடைய முடியும். இங்க என்னன்னா, உணர்ச்சி வசப்படும் போது, கோபப்படும் போது இந்த புத்தி சரியா வேலை செய்யாது. இந்த நேரத்துல கொஞ்சம் யோசிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும். இது மாதிரி ஒரு உயர்ந்த இடத்தை, உயர்ந்த நிலையை உங்களால் அடையவே முடியாது. இந்த புத்தியை நல்ல வழியிலையும் பயன்படுத்தலாம், தீய வழியிலையும் செயல்படுத்தலாம். நீங்க எப்படி செயல்படுத்துறீங்க, முயற்சி பண்றீங்களோ அதை விட 100 மடங்கு அது அதிகமாக செயல்படும். அப்ப நல்ல வழியில போனா 100 மடங்கு நல்லது நடக்கும், கெட்ட வழியில போனா 100 மடங்கு கெட்டது நடக்கும். அதனால எந்த வழியில போகும்போது நமக்கு புண்ணியம் நல்லது அப்படிங்கறது நீங்க புரிஞ்சு செயல்படுத்தணும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, அணுசக்தி, கம்ப்யூட்டர், மொபைல் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. இதை வச்சுக்கிட்டு நீங்க கோடீஸ்வரனாகவும் மாறலாம், தெரு கோடியிலையும் அனாதையா இருக்கலாம். ஏன்னா புதன் அவ்வளவு வலிமையானவர். அவரை பயன்படுத்திக்கிட்டு எந்த அளவுக்கு கோடீஸ்வரனா ஆவறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கை இருக்கு. ஆனாலும் உழைப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் அறிவுக்கும் கண்டிப்பா ஒரு ஒத்துமை இருக்கு. அறிவோடு சிந்தித்து பொருளாதாரத்தை போக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் இருந்து உழைச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய புகழை, செல்வத்தை உங்களால அடைய முடியும். அடுத்தது முக்கியமா உங்க ஜாதகத்தில் நீங்க கவனிக்க வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, லாபஸ்தானம் எனப்படும் 11ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த ரெண்டுலயும் சூரியன் பலம் பெற்றால் தந்தையாலும், சந்திரன் பலம் பெற்றால் தாயாலும், செவ்வாய் பலம் பெற்றால் நண்பர், கணவர், உடன் பிறப்புகளாலும், புதன் பலம் பெற்றால் மாமனாலும், சொந்த அறிவாலும், குரு பலம் பெற்றால் முன்னோர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதிகள், புத்திரர்கள் அதாவது மகன், மகள் இவர்களாலும், சுக்கிரன் பலம் பெற்றால் மனைவியாலும், சனி, ராகு, கேது பலம் பெற்றால் வேலையாட்களாலும் நம்ம நல்லதை அனுபவிக்கலாம், நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். இதுல நீங்க உங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை எடுத்துட்டு போய் எது பலம் பெற்றிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இப்ப நீங்க தேர்ந்தெடுக்கணும், யாரால நம்ம வாழ்க்கையில தொழில முன்னேறுவோம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். எந்த இடம் பலம் பெற்றிருக்கிறது, அப்பாவாலையா, அம்மாவாலையா, நண்பர்களாலையா, கணவராலையா அல்லது மனைவியாலையா, மாமனாலையா, சொந்த அறிவாளா அல்லது முன்னோர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதிகள் அல்லது பிள்ளைங்களாலையா, இப்படி யாரால நம்ம யோகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஜோதிடத்துல தெரிஞ்சுங்க, ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னொரு விஷயம், இதுல பலம் பெற்றிருக்கும் போது நேர்மையற்ற வழியிலும் செல்வம் சேரும். இதை நீங்க சுத்தமா தவிர்த்து விடுவது நல்லது. நம்ம வாழ்க்கை முழுவதும் நல்லா சம்பாதிக்கணும், புண்ணியத்தை சேர்க்கணும், நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய செல்வத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேர்மையற்ற வழியில் உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதை தவிர்த்து விடுங்கள். கிரகங்கள் தன்னிச்சையா நமக்கு பலன் கொடுக்காது. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க, கிரகங்கள் தன்னிச்சையா நமக்கு பலன் கொடுக்காது. ராசியின் தொடர்பில் பலன்களை இறுதி செய்யும். அந்த அளவுக்கு ராசிக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கிறது நம்முடைய ஜாதகத்துல. ஏன்னா ராசி மிக முக்கியமானது. சந்திரன் அமைந்த இடம் ராசியாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப கர்மவினை காலத்துடனும், காலம் ராசியுடனும், ராசி பிறந்த நம்முடைய ஜாதகத்துடனும் இணைந்திருக்கும். இப்படி கர்மவினை பிறந்த நம்மோடு இணைய இந்த ராசியின் பங்கு மிக மிக முக்கியம். கர்மவினை நம்ம கூட வந்து சேரணும் அப்படின்னா இந்த ராசி அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த ராசியை வணங்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். யாருமே ராசியை அலட்சியப்படுத்தாதீங்க. எப்போது நீங்கள் பூஜை அறையில பூஜை செஞ்சாலும், கோவில்ல போய் வணங்கினாலும் உங்கள் ராசியை மறக்காதீங்க. முதல்ல குலதெய்வம், அடுத்தது ராசி, அடுத்தது இஷ்ட தெய்வம். இப்படி உங்களது வேண்டுதலை வைங்க. உடல் வளம், தெள்ளத்தெளிவு, உற்சாகம், செல்வம் இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சேரும் அறிவா சிந்திச்சிங்க அப்படின்னா. அப்ப அறிவா சிந்திக்கணும் அப்படின்னா யாருடைய ஆசீர்வாதம் வேணும்? புதன் பகவானுடைய ஆசீர்வாதம் வேணும். இந்த மந்திரத்தை உங்க மனசுல எப்பொழுதுமே உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. பும் புதாய நம. அது மட்டும் இல்ல, வாரத்துக்கு ஒரு முறையாவது பக்கத்துல இருக்கிற சிவாலயத்துக்கு செல்லுங்கள். நவக்கிரக சன்னதியை சுத்தி வாங்க. புதனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அவரை வணங்குனீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய தாழ்வான நிலையில் இருந்தாலும் உங்களை உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்திவிடும். புத்தியால் எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும், இப்ப கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்க அல்லது சாவின் விளிம்பில் தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்திச்சு முதல் அடிய பின்னால் எடுத்து வைங்க. எங்கு மோடு இருக்கோ அங்க காலை முன்னாடி எடுத்து வைங்க. உங்களது வாழ்க்கை பள்ளத்தை நோக்கி இல்ல, மரணத்தை நோக்கி இல்ல, வாழ்வை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய காலம் இது. நீங்க அப்படி கோடையும் இல்ல, புதன் பகவான் இருக்கிறார். புத்தி
அதிகம் உங்களுக்கு உண்டு, புத்திசாலிகள். அப்ப எந்த ஒரு சோர்வையும் அடையாம எப்படி இருந்தான்னா, சாப்பாட்டுக்கே இன்னைக்கு வழி இல்லையா, நாளைக்கு வாழ்ந்து காட்டணும். பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு காட்டணும். இன்னைக்கு படுக்கிறதுக்கு வீடு இல்லாம தெருவில் படுத்திருக்கோமா, நாளைக்கு கோட்டையில வாழணும் ஒரு ராஜா மாதிரி. இதை மட்டும் நினைச்சுக்கங்க, இறைவனின் அருளை பெறுங்கள். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். 100க்கு 100 உண்மை. நம்பிக்கை இருக்கிறவங்க இறைவனின் துணையோட இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க. ஏன்னா நான் கடவுளை நம்ப மாட்டேன், கடவுளோட துணை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்க வாழ்க்கையில என்னைக்கும் முன்னேறினதா சரித்திரமே இல்லை. 100% பலனை அடையவே முடியாது. அவங்க வாழ்க்கையில திருப்தியா இருக்க முடியாது. அவ்வளவுதான். மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு செல்வந்தராக வேண்டும் என்றால் இறைவனின் துணை வேண்டும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா அந்த இறைவனின் துணை வேண்டும். பாண்டவர்களை பார்த்திருப்பீங்க, போர்ல உரிமையை பெற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம். பல விஷயங்களை இழந்திருப்பாங்க, அதனால போர் வருது. கௌரவர்கள் 100 பேர், அவங்க கூட இருந்தவங்களும் பல ஆயிரம் பேர். பாண்டவர்கள் 5 பேர். அவர்கள் கூட இருந்தது யாரு? கண்ணன் ஒருவனே, இந்த பரமாத்மா. ஆண்டவன் துணையுடன் அறவழியில் செயல்பட்டு இன்னல்களை எல்லாம் கடந்து வெற்றி பெற்றனர் பாண்டவர்கள். அது காரணம் யாரு? கண்ணன் பரமாத்மா. ஒவ்வொரு இடத்திலையும் அவர் கூட நின்னார், துணை புரிந்தார், இன்னல்களை எல்லாம் எளிதாக கடக்க வைத்தார், உலகத்தை புரிய வைத்தார். 1000 பேர் கௌரவர்கள் கூட இருந்து என்ன புண்ணியம்? அங்கு வலிமை இருந்தது, ஆனால் தெய்வத்தின் அருள் இல்லை. இங்கு 5 பேர் தான் பாண்டவர்கள், இங்கு தெய்வத்தின் அருள் இருந்தது. கண்ணன் கூட இருந்தான். அதனால தெய்வ சன்னியத்தின் தொடர்பு மிக மிக அவசியம். தெய்வத்தின் அருள் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத இந்த கண்ணனின் பங்கு வெளிப்படுத்துகிறது. அதனால நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆகணும், முன்னேறணும், எதையுமே சாதிக்கணும், எந்த துன்பங்களிலிருந்தும் வெளியில வரணும் அப்படின்னா இறைவன் நம்ம கூட கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மகாபாரதம். அப்ப நம்ம மகாபாரதத்துல நம்ம எப்படி போராடிட்டு இருக்கோம்? நம்ம கூட இருக்க போறது எந்த தெய்வம்? அல்லது தெய்வத்தை நம்ப மாட்டேன், உழைப்பால என்னால உயர முடியும், இது யார் தெரியுமா? இது ஒரு கர்வம். யாரு? கௌரவர்களுடைய எண்ணங்கள். கடவுள் அப்படிங்கிறவரும் ஒருத்தன் இல்ல, உழைப்பு ஒன்னு இருந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்கலாம் 1000 பேர் இல்ல, கோடிக்கணக்கான பேர் துணை இருந்தாலும் அவங்களால ஜெயிக்கவே முடியாது வாழ்க்கையில். இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிற அத்தனை கோடீஸ்வரர்களும் தெய்வத்தின் துணை கொண்டு வந்தவர்களாகத்தான் இருக்கும். இதுல யாருமே சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தெய்வத்தின் துணை மிக மிக முக்கியமானது. நமக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சபூதங்கள் என்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது பஞ்சபூதங்கள். ஆனா நமக்கு பஞ்சபூத பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? மனுஷன் வாழ்க்கையிலே மிக முக்கியமான பிரச்சனை இந்த 5 பிரச்சனை. என்ன பிரச்சனை? குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் வேலை பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, நோய் பிரச்சனை. இந்த 5 தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை. ஒரு மீள முடியாத பிரச்சனையா நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த 5 பிரச்சனை. இந்த 5க்குள்ளர தான் நீங்க எந்த ஒரு துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் இருந்தாகணும். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா தெய்வத்தின் அருள் வேண்டும். பாண்டவர்களுக்கு கிடைத்த கண்ணனை போல் நம்முடைய பிரச்சனை தீர்ந்து நம்முடைய மகாபாரத போரில் வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கான தெய்வம் கண்டிப்பா தேவை. அப்ப பரிகாரங்கள்ங்கிறது மிக முக்கியம். தெய்வத்தை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா பரிகாரங்களும் மிக முக்கியம். தெய்வத்தின் பார்வை நம்ம மேல கிடைக்கணும் அப்படின்னா பரிகாரங்கள் மிக மிக முக்கியம். அலட்சியமே செய்யக்கூடாது இந்த விஷயத்துல. ஏன் பரிகாரங்கள் அப்படின்னா, கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா நமக்கு கஷ்டங்கள் வந்து கர்ம வினை தீரும். அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல, ஒரே நிலையில இருக்கும் அப்படின்னா நம்மளா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது தான் பரிகாரம். கஷ்டம் நிறைய வந்திருக்கு, நிறைய அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அது பாடம். அடுத்தது நல்ல காலம் பிறந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆனா கஷ்டங்களும் இல்லை, சந்தோஷமா இருக்கும், ஆனா வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வர முடியல, பெரிய லெவலுக்கு போக முடியல அப்படின்னா இந்த பரிகாரங்களை செய்யணும். நாமளா போய் கஷ்டப்படணும். அப்ப நம்மளா கஷ்டப்படணும், அப்படி எதுவுமே செய்யக்கூடாது, தானா நடக்கணும் அப்படின்னா நடக்காது. பூஜைகள், ஆன்மீக பயணம், யாத்திரைகள், அதுபோல கிரிவலம், உண்ணாவிரதங்கள், நம்மளே வருத்திக்கக்கூடிய பல பரிகாரங்களை நம்ம செய்யணும். அதுக்கு இந்த பரிகாரம் நல்ல பரிகாரமா இருக்கும். இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் செல்வம் சேரணுமா? திருமகளின் மகாலட்சுமியின் பார்வையும் குபேரனின் அருளும் சேர்ந்து குறைவற்ற செல்வத்தை கொடுக்கணுமா? அப்ப இந்த எளிய பூஜையை நீங்க செய்யுங்க. ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இங்க என்ன முக்கியம் அப்படின்னா, உண்மையான பக்தியும் நம்பிக்கையுடனும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நான் உண்மையா நம்பிக்கையா இந்த பரிகாரத்தை செய்யறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா போதும், கடவுள்கிட்ட உங்க வீட்டுல செல்வ மகளும் குபேரரும் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். பூஜையை தொடங்கறதுக்கு முன்னாடி சில பொருட்கள் வாங்குறது அவசியம். முதல்ல பூஜை செய்யற நாளை
தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். என்னைக்கு நம்ம பூஜை செய்ய போறோம். தொடர்ந்து 9 வாரம் அல்லது தொடர்ந்து 9 மாதம் என்னைக்கு பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்னைக்கு நீங்க பூஜை செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்க. வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அல்லது மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம கோடீஸ்வரனாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், பணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி, குரு பகவான், குபேரர், சுக்கிரர், ராகு பகவான் இவர்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். இவங்களுடைய அருள் கிடைச்சாதான் நம்ம கோடீஸ்வரனாக ஆக முடியும். அப்ப அந்த 5 பேருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும். என்னைக்கே அந்த வெள்ளிக்கிழமை 9 நாட்களும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தான் தேவர்களும் பித்ருக்களும் நம்ம வீடு தேடி வருவாங்க. அவங்க வர நேரத்துல நம்ம முழிச்சிருக்கணும். அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு எங்கேயும் போகக்கூடாது. கதவு கிட்ட போகணும். கதவை திறந்து மகாலட்சுமியே வருக, 30 முக்கோடி தேவர்களே வருக அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. 3 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு பூஜை அறையவும் வாசலையும் சுத்தம் பண்ணிட்டு வாசல்ல சாணம் தெளிங்க. நீங்க நகரத்துல இருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணியை கரைச்சி அதை வாசல்ல தெளிச்சிங்க. கொஞ்சம் உங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி தெளிச்சுக்கிட்டு பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. இது மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய செயல். பாரம்பரியமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பெரிய வரலாறே உண்டு. 1000 ஏழைகளுக்கு உணவு போடுறதும் இந்த பச்சரிசி மாவு கோலம் போடுறதும் ஒண்ணு. பூச்சி, புழுக்கள், எறும்புக்கள் இதை எடுத்துட்டு போய் சாப்பிட்றது அந்த புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. பொடியாலேயோ மண்ணாலேயோ கோலம் போடாதீங்க. கோலம் போட்டுட்டு பூஜை அறையில போய் வழக்கமா தீப தூபம் ஏத்துங்க. சாம்பிராணி புகைய நல்லா தூவ விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். அவ்வளவு சக்தி உண்டு இந்த மந்திரத்துக்கு. இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஒழுக்க நெறியோடு, உள்ள தூய்மையோடு, மன தெளிவோடு இருக்க வைக்கும். வீட்டுல சுத்தமான இடத்துல அமர்ந்து 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஸ்கிரீன்ல இருக்க பாருங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியேச வித்மகே விஷ்ணு பதன்யேச தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரம் எத்தனை முறை? 108 முறை கண்டிப்பா சொல்லுங்க. 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க என்ன வேலை தொழில் செய்றீங்களோ அதை மனப்பூர்வமா செய்யணும். உண்மையா செய்யணும். அந்த செயல்ல எந்த ஒரு கள்ளம், கபடம், பொய் எதுவுமே இருக்கக்கூடாது. நடிக்கவே கூடாது. இந்த விஷயத்துல ஒரு தொழிலையோ வேலையிலையோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நேர்மையா இருக்கணும். உங்க வேலைக்கு ஏற்றது மாதிரி, தொழிலுக்கு ஏற்றது மாதிரி அன்னைக்கு தெளிவா இருங்க. அதுபோல லட்சியத்தை மனசுல ஓட்டி பாருங்க. கனவு காணுங்கள் அன்று முழுவதும். கனவுன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ நேரம் கிடைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் நீங்க என்னெல்லாம் ஆகணுமோ, என்னவா ஆகணுமோ, எப்படி வாழணும், உங்களுடைய லெவல் என்ன, எப்படி நீங்க ஆசைப்படுறீங்க, என்ன தொழில் ஆசைப்படுறீங்க அல்லது என்ன வேலையில் ஆசைப்படுறீங்க, எந்த அளவுக்கு உங்களது வசதியை பெருக்கிக்கிறீங்க, அதை எல்லாமே ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து உங்க எண்ண ஓட்டத்துல ஓட விடுங்க. எண்ணங்களுக்கு மிக சக்தி உள்ளது. ஓட்ட விடுங்க. அப்புறம் மாலையில ஒரு 8 அகல் விளக்குல தீபம் ஏற்றணும். 8 அகல் விளக்குலையும் சுத்தமான பசுனை ஊற்றி அப்புறம் பஞ்சு திரிய மஞ்சள்ல கலங்க. மஞ்சள் வீட்டில் வச்சிருப்பீங்களா, அதில் கலந்து 8 வகையான திரிய அதில் சுற்றி வைங்க. மஞ்சள் திரிய அதில் வச்சு தீபம் ஏற்றுங்க. இரவுல காலையில் எப்படி தீப தூபம் ஏற்றி சாமியை கும்பிட்டீங்களோ அதே போல இப்பயும் வணங்குங்க. ஒரு நாளைக்கு 108 முறை அப்படிங்கிற அந்த மந்திரத்தை காலையில ஒரு 54 முறையும், இந்த மாதிரி மாலையில ஒரு 54 முறையும் சொல்லலாம். உங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிரிச்சுக்கலாம். அதே போல சொல்லுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பொருள் முக்கியமா தேவைப்படுது நீங்க பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னா நெய். இது மகாலட்சுமியின் அம்சம். மஞ்சள் கலக்குறீங்க திரியில, குரு பகவானுக்குரிய பொருள் அது. தீபம் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா தேவர்களுக்கும் உரிய பொருள். திரியோட இந்த 4மே மிக மிக முக்கியமானது. முக்கியமானதுன்னா தரம் கலப்படம் இல்லாத சுத்தமான நெய்யா இருக்கணும். 9 நாளும் நீங்க பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி கோலம் போடணும். இதெல்லாம் உங்களால முடியல நீங்க இருக்கிற வேலைக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9 விதமான பூஜை பொருட்கள் கலந்த பச்சரிசி கோலமாவு கட்டி வச்சிருக்காங்க. பவுடரும் வச்சிருக்காங்க. பச்சரிசியால இது வரைக்கும் யாரும் பவுடரால கோலம் போட்டிருக்க மாட்டாங்க. மண் பொடியால தான் போட்டிருப்பாங்க. இவங்க பச்சரிசியாலேயே பொடியும் வச்சிருக்காங்க, கட்டியும் வச்சிருக்காங்க. அப்படியே வேலையே இல்லை. தண்ணியில நினைச்சு உடனே கோலம் போட்டுடலாம். நெய்யும் இவங்கள்ட்ட சுத்தமான நெய், பசுமாட்டு நெய் இருக்கு. தீபத்திரியும் இருக்கு. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்க. தேவைன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி அந்த தீபத்தை வச்சு வடக்கு பார்த்து அந்த தீபத்தை வச்சு தீபத்தை ஏத்துங்க. இப்படி 8 தீபத்தையும் ஏத்தணும் அப்படின்னா
அஷ்டலட்சுமிகள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுப்பார்கள். இதனால கிடைக்கிற பலனை சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவை பத்தாது, நிறைய போகும், நிறைய நேரம் ஆகும், வேண்டாம். கண்டிப்பா உங்களை கோடீஸ்வரனாக்கும். ஒரே வரியில சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். நீங்க செல்வந்தரியாக மாறுவது நிச்சயம். இந்த 9 நாட்களுக்கு மட்டும் இதை செஞ்சு பாருங்க. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்டமா சித்திகளும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய அனுபவம். இங்க முதல்ல நம்பிக்கை தான் முக்கியம். அடுத்தது நம்முடைய எண்ணங்கள் மிக மிக முக்கியம். அடுத்தது தரமான பொருட்கள் முக்கியம். அப்படி எண்ணங்கள் உறுதியா இருந்தா எதை நம்ம நினைக்கிறோமோ அதை சாதித்து காட்டலாம். நல்ல எண்ணங்களை, நம்பிக்கை எண்ணங்களை, மகிழ்ச்சி எண்ணங்களை திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிறப்ப அது உடனே உழைப்பா மாறும், கனவா மாறும். அதுக்காக நம்ம கஷ்டப்படுவோம். நமக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். நம்முடைய சக்தி நம்முடைய எண்ணத்தில் தான் இருக்கிறது. இது நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளவு நேரம் பேசுறது எதுவுமே உங்க காதுல வீழனாலும், நீங்க கவனிக்கல அப்படின்னாலும் இதை முக்கியமா கவனிங்க. எண்ணங்கள் மிக மிக முக்கியமானது. இவ்வளவு விஷயம் சொன்னதையும் நீங்க நம்பினாதான் அடுத்தது உங்க வாழ்க்கையில் நீங்க கோடீஸ்வரராக மாற முடியும். அப்ப எண்ணம், நம்பிக்கை மிக மிக முக்கியமானது. அதனால விழிப்போடு இருங்கள். மனம் அப்படிங்கிற நிலத்துல எதை போடுறோமோ அதுதான் விளையும். அதுல எதை போடணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு போடணும். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா எப்படி வேணாலும் முன்னேறலாம். ஆனா எப்படி முன்னேறணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு நீதி இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. அதன்படி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதா மிக மிக முக்கியமானது. எப்பொழுதுமே இதை கடைபிடிங்க. உண்மை, உழைப்பு, உதவி, ஆன்மீகம், அதாவது இறைவனை நம்புவது. இதை மட்டும் மனசுல வச்சுங்க. நம்பிக்கையோடு உறுதியோடு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நாள் கோடீஸ்வரன் தான். எப்பொழுதுமே இறைவன் துணையோட பயணம் செய்யுங்கள். இறைவனை பார்த்து இப்படி கேளுங்க. என்னை எத்தனை துரைகள் வீழ்த்தினாலும், எத்தனை துன்பங்கள் வீழ்த்தினாலும், எத்தனை விதிகள் வீழ்த்தினாலும் என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீ இருக்கிறாய் ஈசனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களது முயற்சியை தொடங்குங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.